பிரைஸ்தலால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லஹேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனே எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் என்பதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் மேல் சவுலை முதலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவன் கர்த்தர் சொன்னபடி கேளாமல் அவர் சொல்லதை விட்டுவிட்டு காரியங்களை செய்த போது கர்த்தர் அவனை ராஜாவாயிராதபடி தள்ளினார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலிடம், நீ தைல கொம்பை எடுத்துக்கொண்டு ஈசாய் வீட்டுக்கு போ. அப்போ அங்கே நான் யாரை சொல்லுகிறேனோ அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த சாமுவேல் சொல்கிறார், அப்பா பயந்து போய் நான் எப்படி போவேன்? இதை சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போடுவானே என்று சொல்லுது. பயத்தோடு கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் ஆலோசனையில் பெரியவர். ஒருவேளை கடவுள் நினைத்திருந்தால் இந்த சவுல் ராஜாவை கொண்டு போட்டிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. சாமுவேலுக்கு ஆலோசனை சொல்ல, நீ காளையை கொண்டு போ, பலியிட வந்தேன்னு சொல்லிட்டு கொண்டு போ. நீ அங்கே போய் சேர்ந்த பிறகு நான் உனக்கு நீ செய்ய வேண்டியதை சொல்லுறேன்னு சொல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சொல்வதை கேட்கும்போது அவர் சொல்வதுக்கு நம்ம பயந்து அதை கேட்காம போனால் கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்வார், நம்மை வழி நடத்துவார். நல்ல வழியிலே, செம்மையான வழியிலே நடத்துவார். நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு அறிவிப்பார். அவர் யோசனையில் பெரியவர். அதனால் அவர் சொல்கிற காரியங்கள், நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை நீ போன்னு சொல்லும்போது நம் தயங்க வேண்டாம். நமக்கு தடையாய் சவுல் போன்ற பெரிய ராஜாக்கள் இருக்கலாம், அவர்களை கண்டு நாம் அஞ்சலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு ஆலோசனை சொல்வார். நீ எதிராளிக்கு முன்பாக நிற்கும்போது பயப்படாதே, நீ என்ன பேச வேண்டியது நான் உனக்கு சொல்வேன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆனால் நீங்கள் எங்கே ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக போவதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்வார், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. நாளை கூட எங்கள் ஆயுளோடு கூட்டி தந்தீங்க. உண்டை கிருபை எங்களோடு கூட இருந்தாளப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நாளை அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்டை கர்த்தர் தருகிறோமப்பா. காலை முதல் இம்மட்டுமாய் உண்டை கிருபை கூட இருந்ததே அப்பா. நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஐயா, நாங்கள் நிர்மூலகமாகாது இருக்கிறோம் ஐயா. நன்றியப்பா நன்றியப்பா. வரை இந்த சாமுவேலை போல அதிகாரிகளுக்கு கர்த்தாவே, பெரிய மனிதர்களுக்கு வந்து ஆண்டவரை பெரிய காரியங்களுக்கு பயந்து கர்த்தாவே, ஆண்டவரை பயந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்டே கருத்தில் தெரியுமாப்பா. யோசனையில் பெரியவரே, பெரிய காரியங்களை அறிவிப்பரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆலோசனை கட்டுறார். அவள் நடக்க வேண்டிய வழியை அவள் காட்டுறார். உன் மேல் என் கண்ணை வைத்து உன் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன
கர்த்தர். நீங்க உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க ஆலோசனை சொல்லி நீங்க நடத்துங்கப்பா. நீர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பவரை நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை அறிவிங்க தகப்பனே. உங்களுடைய கருத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைத்துக்கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.